பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து நாம் உன்னத பாட்டு வேத ஆராய்ச்சியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இது 17வது நாள். இந்த நாளிலே உன்னத பாட்டு வேத ஆராய்ச்சியை தியானிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். சாலமோனின் உன்னத பாட்டை தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். அநேகர் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகர் இந்த குரூப்பில் அநேகர் சேர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களும் சேர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆகவே சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் இந்த வேத ஆராய்ச்சியை 10 நிமிடம், தினமும் 10 நிமிடம் இதை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆத்ம நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறேன்? எனக்கு சொல்லும், உமது தோடரின் மந்தைகள் அருகே அழிந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. கடந்த நாளிலே பரிசுத்த வாட்டியானவள் பின்தங்கி போன நிலைமையிலே இருந்தாள். ஏனென்று சொன்னால், சபையிலே பரிசுத்தவான்கள், அதாவது மூப்பர்கள், ஊழியக்காரர்கள் கொடுக்கிற அந்த ஆலோசனையின்படி நடக்காதபடிக்கு அவர்களுடைய கடிந்து கொள்ளுதலை அசட்டையாக அவள் அதை போக்கிவிட்டு தன்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தையோ அவள் காக்கவில்லை என்று சொல்லி அவள் பின்தங்கி போன நிலைமையிலே காணப்பட்டாள். அதன் பிறகு அவள் உணர்வடைந்து மீண்டுமாக நேசரோடு இணைய வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவள் மறுபடியுமாக நேசரை நாடி வருகிறாள். அதுதான் பின்தங்கி போன, பின்மாற்றம் அடைந்த அவள் மீண்டுமாக நேசரை அடைய வேண்டும், நேசரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பி வருகிறது தான். அதை நாம் என்ன பார்த்தோம்? என் ஆத்ம நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து, உமது மந்தையை எங்கே மேய்க்கிறீர் என்று சொல்லி அவள் கேட்பதாக நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். மந்தை என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது, அதே நேரத்தில் சபையை குறிக்கிறது. சபை என்று சொன்னால் 2 வகை, அது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஒன்று ஸ்தல சபை, 2வது சர்வலோக சங்கமாகிய சபை. இந்த சபையை குறித்து மீண்டுமாக அந்த சபையில் அவள் இணைய வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட அவள் வருகிறதை நாம் வாசித்தோம். மீகா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவள் சொல்லுகிறதை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து அவர் மந்தையை எப்படி மேய்க்கிறார் என்பதை குறித்து இன்னும் ஆழமாக இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அது எந்த அளவுக்கு சபைக்கு அது ஒத்திருக்கிறது, அது இந்த புதிய ஏற்பாட்டினுடைய காலத்திலே சபையை எப்படி போஷிக்கிறார், எப்படி நடத்துகிறார் என்பதை குறித்து நாம் சில வசனங்களை தியானித்து அதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, நல்ல கருத்துள்ள வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். எப்படி போஷித்தார் என்பதை குறித்து வேதத்தில் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவள் கேட்கிறாள், மந்தையை எங்கே மேய்க்கிறீர் அல்லது எங்கே போஷிக்கிறீர்? இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி போஷித்தாரோ அதே போல இன்றைக்கு புதிய ஏற்பாட்டினுடைய சபை எப்படி போஷிக்கிறார்? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள், அங்கே நாம் இந்த வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்?
பசியினால் வருந்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று பழைய ஏற்பாட்டிலேயே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் அவர் என்ன சொல்லுகிறார்? என் பிழைப்பான் என்று சொல்லிவிட்டு என் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இல்லை, வனாந்திரத்தில் அப்படி எப்படி போஷித்தார் என்பதை குறித்து வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மன்னா என்பது புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். அப்போ அவள் கேட்கிறார், மந்தையை எங்கே மேய்க்கிறீர்? அப்பொழுது அவர் அமைதியாகத்தான் இருக்கிறார். அவள் கேட்கிற கேள்விக்கு அவர் அமைதியாகத்தான் இருக்கிறார். அவர் எப்படி போஷித்தார் என்பது அவளுக்கு தெரியும், எப்படி போஷிக்கிறார் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது மந்தையோடு கூட அவள் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையிலே எங்கே மேய்க்கிறீர் என்று அவள் கேட்கிறார். பாருங்க, அவர் எப்படி போஷிக்கிறவர். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். இந்த அருமையான இந்த விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒடிந்து கொண்டு அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். ஒரு ஊழியக்காரனை எப்படி போஷிக்கிறார் என்பதை குறித்து இங்கே வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இல்லை, எப்படிப்பட்ட நேரம்? சோதனையான நேரம், இக்கட்டான நேரம், அவனை யாரும் போய் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாத நேரம். அப்படியானால் எப்படி அவனை போஷிக்கிறார் பாருங்கள். காகத்தை கொண்டு போஷிக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சபையிலே பரிசுத்தவான்கள் எப்படி போஷிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஆகாரத்தினாலே. அந்த ஆகாரம் எங்கே கிடைக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. வேதத்திலிருந்து யார் எடுத்து சொல்லுகிறது? ஊழியக்காரர்கள், மூப்பர்கள் அதை எடுத்து பிரசங்கிக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். சாலமோன் ராஜா என்ன சொல்லுகிறான்? நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். நீர் எப்படி எங்கே மேய்க்கிறீர், மந்தையை எங்கே மேய்க்கிறீர் என்பதற்கு இவைகளெல்லாம் வேதத்தில் ஆதாரமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சாலமோன் ராஜா எழுதுகிறான், நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காதபடிக்கும், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இதை எவ்வளவு பெரிதான ஒரு விண்ணப்பம் பாருங்க. என்ன அருமையான ஒரு விண்ணப்பம். நிறைய எனக்கு கொடுங்க, நிறைய எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு, நான் பரிபூர்ணம் அடைந்து விட்டால் கர்த்தர் யார் என்று நான் சொல்லக்கூடாது. இரண்டாவது அவன் என்ன சொல்கிறான்? நான் தரித்திரனா இருந்தால் நான் திருடுவேனே, ஆகவே நான் தரித்திரனாகவும் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக சொல்றான், என் தேவனுடைய நாமத்திலே நான் வீணிலே வழங்காதபடிக்கு. எவ்வளவு அருமையான. மறுதளிக்கிறதுனாலே வீணிலே வழங்குகிறது, தரித்திரப்படுகிறதுனாலே என் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நான் திருடுகிறது. ஆகவே இவைகள் இரண்டும் இல்லாதபடிக்கு எனக்கு அன்றன்றைக்கு என்ன தேவையோ அதை கொடும் ஆண்டவரே, என்னை போஷித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி எவ்வளவு அழகாக போஷிக்கிறான் பார். அப்படியானால் சபைகள் இன்றைக்கு எப்படி போஷிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் அன்றன்றைக்கு என்ன தேவையோ அவை கொடுக்கப்படுகிறது. அன்றன்றைக்கு என்ன தேவையோ அவைகளினால் சபை போதிக்கப்படுகிறது, போஷிக்கப்படுகிறது. ஆகவேதான் எங்கே மேய்க்கிறீர் என்று அவள் கேட்ட கேள்விக்கு பதில் எங்கே இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் நேசரோ அமைதியாக நிற்கிறாள். அவள் என்ன கேட்கிறாள்?
இதை குறித்து அவளுக்கு தெரியாதா, அல்லது தெரியாமல் இருக்கிறாளா, அறிந்திருக்கிறாளா, அல்லது அறியாமல் இருக்கிறாளா என்று சொல்லி அமைதியாக நிற்கிறாள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த கேள்வியை நாளை தினத்திலே நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட்.